கேமரா பார்த்து சொல்லுங்க. அந்த மாதிரியா ஆத்தலா? எவ்வளவு இல்லை 195. எத்தனை கிலோ இருக்குன்னு சொல்லி 6 பேர். கதையை விட்டுட்டு ரக்குங்கடா எதியா, கதையை விட்டுட்டு ரக்குங்கடா எதியான்ற. ஹத்தி எடுத்து தொடங்க நீங்க. இதான் ஹத்தி இன்றைக்கு. இது எவ்வளோ சொல்லுவா இந்த லென்ஸ்? இது வேறா கடையில் கொடுத்தா 1000 ரூபாய்க்கு பண்ண மாட்டான். இந்த ஃபோன் என்ன? எனக்கு 1000 ரூபாய்க்கு மேடி இந்த ஃபோன் 5000 ரூபாய். கோட் மட்டும் போட்டது ரெண்டாகும். சார் கட்ட சம்பந்தம் அப்படியே வாங்க. மண் பானைகள் தண்ணியை கொஞ்சம் வரும். கொஞ்சம் தண்ணி வாங்கணும் கொஞ்சமா.
நாங்கள் பார்க்க போகிறது கோழிக்குள் கோழிக்குள் கொழுப்பு. கோழிக்குள் ஒரு குதூகலம். யாழ்ப்பாண டிஷர்ட்டுக்கு மார்க்கெட்டிங். அங்கால கை வீட்டு கூட இங்கே பார்த்தா போடுவோம். சாப்பாடா வீடியோவா? வீடியோக்கு நான் கேரண்டி வேண்டாம், நல்லா வராது. வீடியோ இல்லையா நான் ஷேப் நேச்சுரல் மாங்காய் ஆட்டையை போட்டு என்ன செய்யுது தாரி? மரக்கறியிலையும் போடுங்க உள்ளது. இப்போ என்ன பிதுக்கி விடுங்கண்ணா தக்காளி வைக்கப்படா பிதுக்கண்ணா. உருளைக்கிழங்கால ஃபுல்லாக போட்டுருங்க. உருளைக்கிழங்கா இஞ்சியா இங்கால எடுக்கிறது? இஞ்சி வேணாம், உருளைக்கிழங்கு கிடந்தா போட்டு விடுங்க உள்ள. பேக்காய் யாரு ஆட்டையை போட்டது? இதே மாதிரி ரம்மையம் வாசனை இருக்கு. எங்க ஒருத்தனை காணையில ஒன்றும் இல்லாது போடுங்க இல்லாது மேலும் கீழே இந்த போடுவாங்க. எனக்காம் போடக்கூடாது தெரியலையே. இப்போ இதுக்கு மேலே விறகு வச்சு கொடுத்துரு. ஒரு சைனா படத்தில் இருக்க மாதிரி கோழியில் அடைஞ்சு போட்டு மாவெல்லாம் உருட்டி போட்டு கடைசி அந்த கோழி போட்டு ஒரு இடி ஒன்று அடிப்பான்னு கொண்டு மாவெல்லாம் வேறு உள்ளக்கி விட வேணாங்க. இருக்கா வந்து நீ அங்கேருந்து சொல்லிட்டு போலாம். சொல்லிட்டியா? போறியா?
நைலான் மணக்கும் போல Action. Rolling. Lights. Silence. Oh, hero entry. Tadan tadan tang tang. Silence. அடே நான் வெளிக்கிட்டது 2:30 3 மணிக்கா? 3:30 அங்கேருந்து வீட்டை 5 மணிக்கு. டேய் நீ வேறங்க 4:30. மண்ணனையால கொளுத்தி வரணும். 4:30 நீ வேறங்க. 4:30 நீ வேறங்க மெசேஜ் போய். நாங்க மேல கடையில இருந்து வெளிக்கிறதுக்கே 3:30டா. வாழையில வெட்டி நெல்லுடைய தேக்கமில விழுங்கி தார்மியனோட கதைச்சு கனிஞ்சனோட கதைச்சு இங்க பாரு இதுல இருந்து ஆவி பறக்குது. முன்னிக்கிற ஆகி லைட்டே பறக்குது. அந்த பக்கம் இப்போ வந்து பார்ப்போம். உருளைக்கிழங்கு எடுத்தீங்களா தெரியும். உருளைக்கிழங்கு அதுலேயும் அவியா இதுலேயும் அவியா. உருளைக்கிழங்க தூக்கி வழியில ஓட்டுட்டு தான் சாப்பிட்டேன். என்னடா இப்படி சொல்றீங்க? சொல்லல பாருங்களா இல்லை சட்டப்படி இருக்கும். வாசமா இந்த ஆவி வரக்குது வேற அவிஞ்சிருக்குன்னு நம்பிக்கையில் எடுக்கிறீங்க இப்போ. பார்ட்ஸ் தானேடா பார்ட்ஸ். நீ அதான் வராது திருப்பி. நீங்க திறந்து பார்க்குற அளவுக்கு ஒருத்தருக்கு தைரியம் இல்லைண்ணா. ஆவி வரக்க தர பார்த்தா அவிஞ்சிருக்காண்ணா. நாங்கள் தக்காளியெல்லாம் சும்மா வெதும்பி போய் கிடக்க அப்படி. அதை தாங்க மாங்காயா கொடுங்க. மாங்காய் நினைக்கிறான். அதான் அவிச்சு போட்டுருக்கேன். வாய் ஊருதான் அந்த கரிமலை எனக்கு அப்படி வாசம் அந்த ரொம்ப தூக்கி கொடுக்குதா. ஒரு கரிமலை ஏதாவது இருந்தால் போட்டு வேற என்ன போடுங்க. மண் கவனம் மண் வருது. கரைமுறையா சாப்பிட்டு தண்ணியை குடிப்போம். அது ஒரு பாஸ் என்ன இப்போயே சாப்பிடுவேன். வெட்டி சாப்பிடுவேன். இது கொஞ்சம் ஹீட்டாக இருக்குமே சொல்லலாம். இதுக்கெல்லாம் இந்த என்ன சொல்கிறேன் பாயில் ஆகிற மாதிரி எண்ணெய் எல்லாம் வச்சு பிரட்டினாங்க. இது பெருசாக பிளேட்டை கீழே வச்சுட்டு 2 போய் பிடிக்காங்க யார் இதுக்கான கீழே கையை வச்சு எப்படி இருக்கு ஃப்ளேவர் வாசம்? பயலத்துல அதே மாதிரி பக்கம் அதான் இருக்கு காலையில் வரும் பாதை பார்த்து என்ன சொல்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதற்காகத்தான் பாடினேன். கிடக்கிறத போயிட்டு தான் இருக்கும். அதாவது உரைப்பு கொஞ்சம் போடுறது இப்பெல்லாம் ஓகே. உரைப்பு கொஞ்சம் காணும். ஓகே ஓகே பீஸ் எனக்கு ஒரு பீஸு இதில் இல்லை ஏதாச்சும் பாயில் என்ன சாமானா என்ன பேர் அதுக்கு உள்ள இருக்கியா வெள்ள இருக்கேன். அது இதுக்கு வச்சுனாங்களா உள்ள இல்லை இவன் கெக்கரிக்காக தான் வெள்ள இருக்கான்னு ஒன்று இருக்கா. என்ன மாதிரி காணும் இதை பிடிக்கும். இப்போ எக்ஸ்பிரஷன் கொடு